எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய லெசன் 2, அதாவது சாப்டர் 2 பாலினாமியல்ஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, பாலினாமியல் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது பி ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் எப்படி எழுதலாம்? நம்ம ஒரு பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இந்த இடத்துல வந்து இந்த 2x - 3 எடுத்துக்கிறேன் வச்சுங்க. 2x - 3 அப்படின்றது வந்து என்னது? ஒரு பாலினாமியல். கொஞ்சம் தின்னாக வச்சுக்கிறேன் என்னோட ரெட் பென்னு. ஓகே, ஸோ நான் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - 3 அப்படின்னு எழுதியிருக்கேன் இல்லைங்களா? இது ஒரு லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து என்னது? எக்ஸோட அதிகபட்ச பவர் என்னவா இருக்குது? 1 இருக்குது. எக்ஸோட அதிகபட்ச பவர் 1 இருக்க பட்சத்தில் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? டிகிரி 1. திஸ் இஸ் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு பாலினாமியலுக்கு டிகிரி 1 இருக்கோ, அதாவது எக்ஸோட அதிகபட்ச பவர் 1 இருக்கோ, அது வந்து நம்ம லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ பாருங்கள், பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1 இஸ் கால்ட் அஸ் லீனியர் பாலினாமியல். இப்போ வந்து சமயத்தில் நம்மளுக்கு வேற ஒரு பாலினாமியல் எடுத்தோன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து டிகிரி 2 கூட இருக்கலாம். அதாவது பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இது பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பி ஆஃப் எக்ஸில் வந்து இப்போ இது மாதிரி எழுதிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலினாமியல் எழுதுகிறேன். அதாவது 2x² + 3x - 2/5 அப்படின்னு எழுதுறேன் வச்சுங்களேன். இதோட எக்ஸோட அதிகபட்ச பவர் எவ்வளோ? 2 வருது. எக்ஸோட அதிகபட்ச பவர் 2 வந்துச்சுன்னா அந்த பாலினாமியலுக்கு பேர் வந்து என்னது? குவாட்ரட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது பாருங்க, குவாட்ரட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இதெல்லாம் இப்போ லீனியர் பாலினாமியலுக்கு எக்ஸாம்பிள் p of x = 2x - 3, p of x = √3x + 5, p of y = y + √2, p of x = x - 2/11, p of z = 3z + 4. அதாவது பாலினாமியல்ன்றது எக்ஸல் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இங்கே வந்து பாருங்க, இது வந்து இட் இஸ் அ பாலினாமியல் இன் z. அதாவது p of z = 3. இந்த பாலினாமியல் சொல்லியிருக்கேன், 3z + 4. ஓகே, திஸ் இஸ் எ பாலினாமியல் இன் z. ஓகேங்களா? இதுலயும் z-ஓட அதிகபட்ச பவர் வந்து என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா குவாட்ரட்டிக் பாலினாமியல். குவாட்ரட்டிக் பாலினாமியல் பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியாச்சு. சரி, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பாருங்க, கியூபிக் பாலினாமியல். அடுத்து என்ன பார்க்க போறோம்? கியூபிக் பாலினாமியல். ஸோ இங்கே நிறைய குவாட்ரட்டிக் பாலினாமியல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்க, ஸோ பி ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு பாலினாமியல் எக்ஸோட அதிகபட்ச பவர் 2 இருந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம்? குவாட்ரட்டிக் பாலினாமியல் சொல்றோம். ஏன்னா அங்கே பாலினாமியல் டிகிரி வந்து 2. ஓகேங்களா? இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க, பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 இஸ் கால்டு குவாட்ரட்டிக் பாலினாமியல். இங்கே வந்து டிகிரி 2 இருந்திருக்கு, அதனால இது வந்து என்னது? குவாட்ரட்டிக் பாலினாமியல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கியூபிக் பாலினாமியல். ஸோ கியூபிக் பாலினாமியல் என்னது? பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 இஸ் கால்டு கியூபிக் பாலினாமியல். ஃபார் எக்ஸாம்பிள், p of x is equal to p of x f of x எழுதலாம். அப்படி எழுதலாம். p of x is equal to 2 - x³ அப்படின்னு வருது. இதை ரீரைட் பண்ணி -x³ + 2 அப்படின்னு கூட எழுதலாம். எக்ஸோட அதிகபட்ச பவர் என்னவா இருக்கு? 3 இருக்கு. அப்போ இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து என்னது? 3. ஸோ எந்த ஒரு பாலினாமியலோட டிகிரி 3 இருக்கோ அதுதான் வந்து என்னது? கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கியூபிக் பாலினாமியல் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அதாவது அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? p of x is equal to ax³ + bx² + cx + d இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். வேற a not equal to 0. a வந்து 0 ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? மற்றதெல்லாம் 0 ஆனால் கூட பரவாயில்ல. ஏன்னா இது கியூபிக் பாலினாமியல் சொல்லும் போது கியூபிக் டேர்ம் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும், x³ டேர்ம் அங்கே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். ஸோ இங்கே தானே 3 வந்துருக்கு இல்லையா? ஸோ இந்த x³ டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும்னா a வந்து 0 ஆகிருக்கக்கூடாது இல்லையா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா இப்படி எழுதலாம். p of x is equal to 8x³ + 2x² - 6x + 5 இந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் வந்திருக்கும். அதாவது ஒரு பாலினாமியல் இருந்திருக்கும். 8x³ + 2x² - 6x + 5 அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட அதிகபட்ச பவர் அது 3. அப்போ இந்த பாலினாமியல் டிகிரி வந்து என்னது? 3. ஸோ எந்த ஒரு பாலினாமியல் டிகிரி 3 இருக்கோ அது வந்து நம்ம என்ன சொல்லணும்? கியூபிக் பாலினாமியல் சொல்றோம். ஸோ இங்கே p of x is a cubic polynomial. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து போலாமா? So p of x is a polynomial in x, and if k is any real number, then the value obtained by replacing x by k in px is called the value of p of x at x is equal to k and is denoted by p of k. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம மேலே சொல்லியிருக்க ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். ஸோ மேலே சொல்லியிருக்க ஒரு எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ணுறேன்? x is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அப்போது x இருக்க இடத்துல என்ன பண்ணுறேன்? 1 போடுறேன். அப்போ p of 1 என்ன வருது சொல்லுங்கள்? 8 × 1³ 2 × 1² - 6 × 1
plus 5. So again x இருக்க இடத்துல என்ன பண்ணிடுறோம் 1 போறோம்னு வச்சுங்க. அப்ப p of x என்ன p of 1 ஆயிடும். 8 into 1 cube plus 2 into 1 square minus 6 into 1 plus 5. அப்ப என்ன வருது சொல்லுங்க, இது 8 ஆயிடும். இது வந்து 2 into 1 square 2 ஆயிடும், minus 6 ஆயிடும், plus 5 ஆயிடும். So 8 2 10 15 15 15 6 போச்சுன்னா 9. So இது வேல்யூ வருதுனது 8 plus 2 10, 10 minus 6 4 4 plus 5 9 வருது. So x இருக்க இடத்துல 1 போடும்போது இந்த p of x ஓட வேல்யூ என்ன கிடைக்குது உனக்கு 9 கிடைக்குது. அப்ப நம்ம இது என்னன்னு சொல்லணும், p of x, the value of p of x at x is equal to 1 is 9. So எப்படி சொல்லணும் சொல்லுங்க, value of p of x, value of p of x at x is equal to 1 is, okay, is p of 1, p of 1 அது எவ்வளவு வந்துச்சு 9 வந்துச்சு. ஓகேங்களா? So if p of x is a polynomial in x and if k is any real number, then the value obtained by replacing x by k in p of x is called value of p of x at x equal to k. So இந்த இடத்துல இந்த p of x எடுத்துக்கிட்டோம்னா, இந்த p of x எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு value of p of x at x equal to 1 is எவ்வளவு வந்தது 9 வந்தது. So p of x ஓட வேல்யூ x க்கு 1 போடும்போது p of x ஓட வேல்யூ எவ்வளவு வந்தது நம்மளுக்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் இதிலே பார்க்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதாவது p of x is equal to x square minus 3x minus 4 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. இதில் x equal to -1 போடும்போதோ ஆர் x is equal to +4 போடும்போதோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த p of x வேனிஷ் ஆகிடும். p of x என்ன ஆகிடும், வேனிஷ் ஆகிடும். அதாவது p of x வேல்யூ 0 வரும்னு சொல்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், x இருக்க இடத்துல -1 போடுறேன். அதாவது p of -1 போட்டு பார்க்குறேன். பாருங்க, -1 whole square -3 -1 -4னு சொல்கிறேன். ஸோ எவ்வளோ வந்தது 1 + 3 -4 எவ்வளோ வந்தது 0 வந்துச்சு. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல -1 போட்டால் p of -1 என்ன ஆயிடுச்சு உனக்கு 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி எக்ஸ் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன் 4 போட்டு பார்க்குறேன். எக்ஸ் இருக்க இடத்துல 4 போட்டால் என்ன ஆயிடுது 4 ஸ்கொயர் -3 × 4 -4 அப்படின்னு வந்து சிம்பிளி பண்ண எவ்வளோ வருது 16 -12 -4னு வருது. 14 16 16 -16 0 வந்தது. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல -1 போட்டாலோ எக்ஸ் இருக்க இடத்துல 4 போட்டாலோ இந்த பாலினாமியல் வேனிஷ் ஆகுது. இந்த பாலினாமியல் என்ன பண்ணிடுது வேனிஷ் ஆகுது. அதாவது p of x வேல்யூ என்ன ஆயிடுது 0 ஆயிடுது. அப்போ நான் என்ன சொல்லலாம், x equal to -1ன்றது 0 ஆஃப் த பாலினாமியல் சொல்லலாம், x is equal to 4ன்றது 0 ஆஃப் பாலினாமியல் சொல்லலாம். இந்த இடத்துல 2 zeros வருது, 2 zeros ஆஃப் பாலினாமியல் வருது. ஏன்னா p of xன்றது ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியல். ஓகேங்களா? p of xன்றது குவாட்ரேட்டிக் பாலினாமியல். 2 zeros உங்களுக்கு கிடைக்கும். எதுல zeros x equal to -1 x equal to 4. சரி, அப்போ zeros ஆஃப் பாலினாமியல் என்ன அர்த்தம், ஒரு p of xன்ற பாலினாமியல்ல x க்கு எந்தெந்த வேல்யூலாம் போடும்போது p of x வேல்யூ 0 வருதோ அதெல்லாம் வந்து என்னது zeros ஆஃப் பாலினாமியல். இந்த p of xல x க்கு பதிலா -1 போட்டாலோ x க்கு பதிலா +4 போட்டாலோ p of x என்ன ஆயிடுது வேல்யூ 0 ஆயிடுது. அதனால இந்த இடத்துல -1 4 அப்படின்றது தான் வந்து zeros of polynomial. அதுதான் இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்க. as p of -1 is equal to 0 and p of 4 is equal to 0, -1 4 are called zeros of polynomial. குவாட்ரேட்டிக் பாலினாமியல்னா 2 zeros வரும், லீனியர் பாலினாமியல்ல 1 0 வரும், கியூபிக் பாலினாமியல்ல 3 0 வரும். x square - 3x - 4 more generally real number k is said to be zero of polynomial p of x if p of k is equal to 0. ஸோ இந்த டெஃபினேஷன் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அதுக்கு அடுத்து நம்ம போகலாம். ஸோ இப்போ zeros of polynomial இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். y is equal to 2x plus 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா. y is equal to 2x plus 3ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு எழுதலாம். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ இதில் y is equal to 2x plus 3ன்றது எது குறிக்குது, ஜென்ரலாக எங்கே ஒரு ஈக்குவேஷன் y is equal to ax plus bன்னு இருந்தாலும் அது எதை தான் குறிக்கும், அது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ன்றதுனால எதை தான் குறிக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனை தான் குறிக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் குறிக்கும். ஸோ இந்த இடத்துல y equal to 2x plus 3ன்றது இந்த ஸ்ட்ரெயிட் லைனை குறிக்குதுன்னு வச்சுங்க. அது x ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணுது பாருங்க, -3/2,0ல நம்ம இந்த x ஆக்சிஸ் கட் பண்ணுது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் ஒரு கர்வோ x ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணுதோ அந்த கோஆர்டினேட்டோட x கோஆர்டினேட் வேல்யூ தான் வந்து என்ன சொல்லுவோம் zeros of polynomial அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இடத்துல x ஆக்சிஸ் எங்கே கட் பண்ணுது, ஸ்ட்ரெயிட் லைன் -3/2,0ல கட் பண்ணுது. அப்போ இந்த பாயிண்டோட x கோஆர்டினேட் என்னது -3/2. அப்போ இங்க zeros of polynomial என்னது -3/2 தான். So zero of this polynomial is 0 of this polynomial. Okay, this polynomial is what? This polynomial is -3/2. Okay, 0 of this polynomial is -3/2. ஸோ அப்போ ஒரு பாலினாமியலோட 0 எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த கர்வோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனோ x ஆக்சிஸ் எங்கே வெட்டுதோ அந்த பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்டோட x கோஆர்டினேட்னாவோ அதுதான் 0 ஆஃப் பாலினாமியல். சரி, இப்போ ரெண்டாவது இதுக்கு வரலாம்.
சரி, இதுக்கு இப்போ போன கணக்குலேயே சொல்லும் போது இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லாட்டி பி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருப்பீங்க. ஒய் தான் அது எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லை பி ஆஃப் எக்ஸ்னு எழுதினோம். ஸோ இதை ஜீரோ ஆஃப் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஃப் வரைஞ்சும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம், நீங்களே பி ஆஃப் எக்ஸ் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுங்க. அப்படின்னா 2x + 3 ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு -3ன்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுனா வருது -3/2 வந்துச்சா. அப்போ இதுதான் வந்து என்னது உனக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். அதாவது நீங்களா பி ஆஃப் எக்ஸ் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ என்னவோ அதுதான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். ஸோ இந்த இடத்துல வந்து என்னது, இது வந்து லீனியர் பாலினாமியல். இது வந்து என்னது, லீனியர் பாலினாமியல். எக்ஸோட அதிகபட்ச பவர் 1 இருக்கிறதுனால இட் இஸ் a பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1. ஸோ டிகிரி 1 இருக்கக்கூடிய பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோ வரும், ஒரு ஜீரோ தான் வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -3/2ன்றதான் இந்த இடத்துல ஜீரோ ஆஃப் பாலினாமியல். சரி, அதுக்கடுத்து ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் எடுத்துக்கிறேன். அதாவது இங்கே பாருங்க, குவாட்ரட்டிக் பாலினாமியல் எடுத்து அதுக்கு கிராஃபும் போட்டிருக்கேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 3x² - 3x - 4 சொல்கிறோம் இல்லையா. இதை நம்ம சில பேர் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு எழுதுவாங்க, சில பேர் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு எழுதுவாங்க. இது எப்படி வேணால் எழுதலாம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² - 3x - 4 எழுதினாலும் ஒன்று தான், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு எழுதினாலும் ஒன்று தான், இல்லை y ஈக்குவல் டு திஸ்ன்னு எழுதினாலும் ஒன்று தான். சரி, இதில் வந்து நான் என்ன பண்ணணும், y ஈக்குவல் டு 0 இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ் 0 பி ஆஃப் எக்ஸ் 0 இந்த ஃபுல் பாலினாமியல் என்ன பண்ணிடணும், ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதாவது பி ஆஃப் எக்ஸை என்ன பண்ணணும், ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். சப்ஸ்டியூட் p of x equal to 0. அப்போ x square minus 3x minus 4x equal to 0. சரி, மல்டிப்ளை பண்ணால் -4 வரணும், 4 வரணும். அப்போ டிஃபரன்ஸ் வந்து என்ன, -3 வரணும். ஸோ அப்போ என்ன வந்திருக்கும், x -4 + 1 அப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னு வச்சு ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்படி தான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும், 4 வரணும். டிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், 3 வரணும். அந்த மாதிரி ரெண்டு நம்பர் என்ன இருக்குது, -4 and 3. -4 1 பிறகுனா -4 வந்துடுச்சு. அதுக்கடுத்து வந்து டிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுறது பாருங்க, ப்ராடக்ட் மஸ்ட் பி இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குங்களா. அப்போது 1 × -4 ரெண்டு நம்பர் இருக்குது. அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -4 வரணுமா. அப்போது இந்த சம்மேஷன் வந்து என்ன பண்ணியிருக்கணுமா, -3 வந்து இந்த நம்பர் -3 வரணும். அப்போ அந்த மாதிரி ரெண்டு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, -4, 1 தான் எழுதுவீங்க. -4, 1 எழுதுவீங்க. -4 1 மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள், ப்ராடக்ட் -4 வருதா, -4 1 சம் பண்ணிங்கன்னா -3 வருதா. அப்போ ரெண்டு ஃபேக்டர் அந்த -4 1. ஸோ எய்தர் x - 4 is equal to 0 or x + 1 is equal to 0ன்னு வந்துட்டு x is equal to -1 வருது, x is equal to 4 வருது. ஸோ இதில் வந்து என்னது உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னது, ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் என்னது, -1 ஒரு ஆன்சர், 4 ஒரு ஆன்சர். பாருங்க, இதை நான் கிராஃபாக பிளாட் பண்ண வச்சுக்கேன். அதாவது y is equal to x² - 3x - 4ன்றது ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல். ஏன்னா எக்ஸோட அதிகபட்ச பவர் 2 வரதுனால இது ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஆர் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2. சரி, குவாட்ரட்டிக் பாலினாமியல்னாலே அது பேரபோலாவை தான் குறிக்கும். அது பாருங்க, இப்படின்ற பேரபோலாவை குறிக்கும். பேரபோலா நம்ம வந்து ரெண்டு விதமாக வரும். ஒன்று ஓப்பன் அப்வோர்டு, ஒன்று என்னது ஓப்பன் டவுன்வர்டு. ஓப்பன் அப்வோர்டுனா இந்த ஏவோட வேல்யூ, அதாவது y is equal to ax² + bx + c அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. இந்த ஏவோட வேல்யூ 0 பெருசாக இருக்க பட்சத்தில் இந்த இடத்துல 1 இல்லையா, இந்த இடத்துல என்ன இருக்கு 1. ஸோ ஏவோட வேல்யூ 0 பெருசாக இருக்க பட்சத்தில் ஓப்பன் அப்வர்டு அப்படி மாதிரி ஒரு பேரபோலா வரும். ஏவோட வேல்யூ <0 இருந்த பட்சத்தில் ஓப்பன் டவுன்வர்டாக இருக்கக்கூடிய பேரபோலா கிடைக்கும். சரி, அது எந்த மாதிரி பேரபோலா வந்தாலும் சரி, பேரபோலா எந்த இடத்துல எக்ஸ் கட் பண்ணது பாருங்க, இங்கே கட் பண்ணும், அதுக்கடுத்து என்ன பண்ணும், இங்கே கட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணுதுன்னா -1,0 கட் பண்ணுது அப்படின்ற பாயிண்ட்ல, அதுக்கு இங்கே கட் பண்ணுதுன்னா 4,0ன்ற பாயிண்ட்ல கட் பண்ணுது. இந்த ரெண்டு பாயிண்டோடையும் எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ என்ன பாருங்க, -1 4. அப்போ அந்த -1 4 தான் வந்து என்னது உனக்கு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். -1 4 தான் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் இந்த பி ஆஃப் எக்ஸில் x is equal to -1 போட்டாலும் சரி, x is equal to 4 போட்டாலும் சரி, பி ஆஃப் எக்ஸ் வேனிஷ் ஆகுதா, பி ஆஃப் எக்ஸ் 0 ஆகுதா. அதனால அது வந்து என்னது 2 zeros ஆஃப் பாலினாமியல். இந்த குவாட்ரட்டிக் கர்வுக்கு அந்த குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷனுக்கு 2 zeros இருக்கு. சரி, அதுக்கடுத்து இப்படியே இங்கே போகலாம். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கேஸ் 1 இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், கேஸ் 1 எடுத்துக்கலாம். அந்த கேஸ் 1ல பாருங்க, இப்படி ஒரு பேரபோலா இருக்குன்னு வச்சுங்களேன். a' ரெண்டு பாயிண்ட்ல என்ன பண்ணுது, x கட் பண்ணுது. அப்போ இங்கே 2 zeros ஆஃப் பாலினாமியல் கிடைக்கும். ஏவோட எக்ஸ் கோஆர்டினேட், ஏன்ற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட், a' பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ இப்படி கட் பண்ணாலும் சரி, a' பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட், a என்ற பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட். அப்போ 2 zeros கிடைக்கும். ஏன்னா இந்த குவாட்ரட்டிக் பாலினாமியல், இந்த குவாட்ரட்டிக் கர்வ், அதாவது பேரபோலா ரெண்டு இடத்துல x கட் பண்றதுனால 2 zeros கிடைக்கும். இங்க வந்து பாருங்க, அதே வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த ரெண்டு பாயிண்ட் கோயின்சைட் ஆயிடுச்சு. a' இந்த பாயிண்ட் கோயின்சைட் ஆகி என்ன பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸை ஒரு புள்ளியில தான் தொடுது. இந்த கர்வா இருந்தாலும் சரி, இந்த கர்வா இருந்தாலும் சரி, இந்த பேரபோலா வந்தாலும் சரி, இந்த பேரபோலா வந்தாலும் சரி, ஒரு புள்ளியில எக்ஸ் ஆக்சிஸ் தொடுது. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒரு புள்ளியோட எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ தான் வந்து 0 ஆஃப் பாலினாமியல். அப்போ இங்க the zeros are equal, 2 zeros are equal. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 கிடைக்குது, இந்த இடத்துல ஒரு 0 கிடைக்குது. ஆக்சுவலாக 2 0 இருக்குது, 2 0வோட வேல்யூ என்னது சமம். சரி, இங்கே வந்து பாருங்கள், இப்போ அதுக்கடுத்து ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
it is laying completely above the x-axis. It is laying completely below the x-axis. ஓகேங்களா? அப்போ இது வந்து x-axis கட் பண்ணுறதே இல்லை. அப்போ no zeros available. இந்த பேரபோலாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரபோலா, இந்த பேரபோலாவாக இருந்தாலும் சரி, இந்த பேரபோலாவாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு பேரபோலாவாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டு பாலினாமியலாக இருந்தாலும் சரி, இந்த பாலினாமியலில் நம்மளுக்கு இந்த ஜீரோஸே வராது. ஏன்னா இது x-axis கட் பண்ணல. ஓகேங்களா? அப்போ ஜீரோஸ்ன்றது என்னது? ஒரு கருவானது x-axis-ஐ எந்த புள்ளியில் கட் பண்ணுதோ அந்த புள்ளியோட எக்ஸ்கோஆர்டினேட் வேல்யூ தான் ஜீரோ ஆஃப் பாலினாமியல். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல் எடுத்துக்கிறோமா. எக்ஸோட அதிகபட்ச பவர் 3 இருக்கு இல்லையா? ஸோ இந்த கியூபிக் பாலினாமியலை நான் என்ன பண்ணுறேன், ஒரு கருவாக வரைஞ்சி பார்க்குறேன். ஒரு கருவாக வரைஞ்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கரு வருது, ஹையர் ஆர்டர் கரு வருது. ஸோ இந்த கரு வந்து பார்த்தீங்கன்னா x-axis எத்தனை புள்ளியில் கட் பண்ணுது? 3 புள்ளியில் கட் பண்ணுது. 3 புள்ளியோட எக்ஸ்கோஆர்டினேட் வேல்யூ மட்டும் எழுது. இது எக்ஸ்கோஆர்டினேட், இது y கோஆர்டினேட்ல. எக்ஸ்கோஆர்டினேட் வேல்யூ மட்டும் எழுதுங்க. -2. இது வந்து 0,0 வந்து என்னது? எக்ஸ்கோஆர்டினேட் 0. அதுக்கடுத்து வந்து என்னது? 2. ஸோ -2 0 2. அப்போது இது 3 தான் வந்து என்னது? zeros of this polynomial. ஓகேங்களா? அப்போ 3 0 வருது. ஏன்னா இது கியூபிக் பாலினாமியல், அதனால இதுக்கு எத்தனை ஜீரோ கிடைக்கும்? 3 zeros கிடைக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கலாம். இந்த படத்தை பார்த்து நீங்கள் சொல்லணும் எத்தனை ஜீரோ இருக்குன்னு. x-axis-ஐ எத்தனை இடத்துல கட் பண்ணுதோ அத்தனை ஜீரோஸ் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 1 இது x-axis ஒரு இடத்துல கட் பண்ணுதா? இந்த ஒரு பாயிண்ட் வந்து இன் கேஸ் -1, 0 அப்படின்னு இருக்குன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. இந்த பாயிண்ட் வந்து x-axis கட் பண்ணுற பாயிண்ட் வந்து -1, 0. அப்போ -1ன்றது தான் என்னது? ஜீரோ ஆஃப் த பாலினாமியல். இந்த ஒரு பாலினாமியலுக்கு எத்தனை ஜீரோ இருக்கும்? x-axis ஒரு இடத்துல கட் பண்ணுறதுனால அந்த ஒரு பாயிண்டோட எக்ஸ்கோஆர்டினேட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும். அதாவது -1ன்னு ஒரே ஒரு ஜீரோ தான் கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜீரோ கிடைக்கும்? x-axis ரெண்டு இடத்துல கட் பண்ணுறதுனால 2 zeros of polynomial will be obtained. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? 3 zeros இருக்கும். ஏன்னா x-axis 3 இடத்துல கட் பண்ணுது. அதை தான் வந்து கீழே ஆன்சரை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 1 as the graph intersect x-axis at 1 point only. ஃபர்ஸ்ட் கணக்கு. ரெண்டாவது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா the number of zeros is 2 as the graph intersect the x-axis at 2 points. மூணாவது கணக்கு பார்த்தீங்கன்னா the number of zeros is 3 because the graph intersects x-axis at 3 points. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சொல்லுங்க number of zeros is 1. நாலாவது கணக்கு number of zeros is 1 as the graph intersect x-axis at 1 point. இங்கே number of zeros is 1 as the graph intersect at 1 point. ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் இங்கே பாருங்க 1 2 3 4 இடத்துல கட் பண்ணுது இந்த கர்வ் x-axis. அதனால இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 4 as the graph intersect x-axis at 4 points அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? இவ்வளோதான் இதோட எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸசைஸ் சம் போகலாம். இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். 10th standard CBSE ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இப்போ வந்து கிளாஸ் தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அவங்க சாப்டர் 1 முடிச்சு சாப்டர் 2 எல்லா ஸ்கூல்லையும் நடத்திட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு இந்த CBSE 10th ஸ்டூடெண்ட்டு எல்லாரும் மெசேஜ் போட்டு சார் சாப்டர் 2 சீக்கிரம் தொடங்குங்க அப்படின்னு கேட்டதுனால இன்றைக்கி நான் சாப்டர் 2 தொடங்கிட்டேன். இன்னிலேருந்து ரெகுலராக உங்களுக்கு கிளாஸ் போகும். எக்ஸாம்பிள்ஸும் ஆஸ் வெல் அஸ் எக்ஸசைஸ் சம் ரெண்டுத்தையும் நான் போர்டில் சால்வ் பண்ணி காமிப்பேன். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எக்ஸசைஸ் சம்முக்கு தான் நான் கொடுப்பேன். அதனால் நீங்கள் எல்லா எக்ஸசைஸ் சம்மையும் இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் CBSE அப்படின்ற ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 4 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக எக்ஸசைஸ் வாரியாக உங்களுக்கு வரும். அதாவது எக்ஸசைஸ் 2.1ல் இருக்கக்கூடிய ஒரு சம்மாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் படித்து 100 out of 100 மார்க் வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் 10th standard CBSE ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.